கோணம்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் நின்றபோது நீண்ட நேரமாகியும் பேருந்துகள் வராததால் ஆத்திரமடைந்து இலவச பேருந்து வேண்டாம், முறையான பேருந்து வசதி வேண்டும் என பெண் ஒருவர் வீடியோ வெளியிட்டது வைரலான நிலையில் இன்று சிவகாசி கோணம்பட்டிக்கு இடையேயான அரசு பேருந்து சேவையை துவக்கி வைத்து அமைச்சர் கீர்த்தனா கிராம மக்களுடன் அரசு பேருந்தில் பயணித்தபடி சென்றார். கோணம்பட்டி பகுதி மக்களின் 20 கால ஆண்டு கோரிக்கை இன்று நிறைவேறியது. மேம் இவ்வளோ இமீடியட்டா ஆக்ஷன் எடுப்பாங்க நாங்க எதிர்பார்க்கல. அதனால ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் மேம்க்கு. இது எங்களுக்கு ஒரு பெரிய நன்றியா நாங்க எடுத்துக்கிறோம். ஏன்னா நாங்க ரோட்ல இருந்து வீட்டுல இருந்து ரோடு வரைக்கும் நடந்து போய் தான் பஸ் ஏறணும். இப்ப ஊருக்குள்ள பஸ் வந்தது எங்களுக்கு இது ஒரு நாள் 2 நாள் கனவு இல்ல. இது 10 வருஷத்துக்கு மேலே ஊர்ல பஸ் இல்லாதனால பஸ் வந்தது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. அமைச்சர் கீர்த்தனா மேம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய நன்றி. இந்த ஊர் மக்கள் சார்பாகவும் நாங்க மிகப்பெரிய நன்றி நாங்க சொல்லிக்கிறோம். மினிஸ்டர் கீர்த்தனா மேம் நாங்க வச்ச கோரிக்கையை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள பஸ் வந்துச்சு. ஸ்டாப்ல அதிகப்படியான பஸ் நிப்பாட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ மேம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் போகிற பிள்ளைங்க, காலேஜு, ஹாஸ்பிட்டல் போகிறவங்களுக்குலாம் எங்களுக்கு இந்த 1.5 கிலோமீட்டர் நடந்து போய் பஸ் ஏறி போகிறது கொஞ்சம் ரொம்ப சிரமமாகவே இருக்குது. அது இந்த பஸ்ஸு ஊருக்குள்ள வர்றது எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.